வெல்கம் பேக் மக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? மேடத்தை காலையில் ஆஃபீஸில் விட்டாச்சு. நம்ம விலாக் போட்டோம், ரொம்ப நாள் ஆச்சு. நடுவில் நான் விலாக் எடுத்தேன், பட்டு அதை போட்டால் பண்ண வேலைக்கு ஆகாது அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு, போடுவோமே அப்படின்னு தான் போடுறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேடம் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாங்க, அவங்களோட ஜாமான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். போர்ச் சரியான வண்டி. ஓகே, இப்போ போகிற வழியில் சின்னதாக ஒரு வேலை ஒன்று இருக்குது. ஸோ நம்ம நண்பர் வந்துட்டு வெளிநாட்டில் இங்கே வந்திருந்தார், டிக்கெட்டை போட்டு. ஸோ அவங்களோட கஃபேல டிக்கெட் காசு கொடுத்துட்டாங்க. அவர் நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டார். அதை இப்போ நம்ம வந்துட்டு போயிட்டு இந்தியா காசுக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸுக்கு போவோம். வெயில் சூத்தில் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி அடிக்குது. உண்மையாகவே அடிக்குது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன், அந்த மாதிரி அடிக்குது வெயில். உண்மையாகவே கொஞ்ச நேரம் உட்கார முடியல, சரியான வெயில். என்ன அப்போனா சொல்கிறீங்க? அப்புறம் எல்லோரும் புரோட்டோகால் படி எல்லோரும் வந்துட்டு எப்படி இருக்கீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுடைய டெய்லி புரோட்டோகால் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய புரோட்டோகால் படி இப்போ நம்ம டியூட்டிக்கு போயிட்டுருக்கோம். பக்கத்தில் தான் இருக்குது நம்ம காசு போட்டு விடுற ஏடிஎம் மிஷினு. ஸோ போய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போவோம். இன்றைக்கி ரேட்டு வந்து 306 ரூபா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தினாருக்கு 306 ரூபா போயிட்டுருக்கு ரேட்டு இந்தியா காசு. ஸோ போட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போயிட்டுருக்கும், ஏறும் இறங்கும். இந்த வரத்துக்கு முன்னாடி 209 என்னமோ தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் விலைவாசி ஏறின உடனே இங்கே வந்துட்டு 312 ரூபா 14 ரூபா வரைக்கும் வந்துருக்கு. இப்போ தான் வந்துட்டு 306 ரூபா இறங்கிருச்சு. கிட்ட 10 ரூபா, ஆமாம் கிட்ட 10 ரூபாய் கிட்ட இறங்கிருச்சு. ஏன் இவ்வளோ டிராஃபிக் நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னு தெரியல. மூவ் பண்ணலாம், எனக்கு புரியலை. நடு ரோட்டை நிப்பாட்டி என்ன பண்ணுறீங்கன்ட்டு. மக்களே, காசை போட்டு விட்டாச்சு பேங்க்கில். ரிசிப்ட்டும் கொடுத்துறாங்க. நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும். ஆனால் இன்னும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஏறல. அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், பிரச்சனை இல்லை. 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே ஏறிடும். அதுக்கப்புறம் மாற்றி விட்றது தான் வேலை. இப்போ சின்னதாக இப்போ இங்கே வந்துட்டு பெட்ரோல் போட போயிட்டுருக்கேன். பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். எனக்கா இங்கேருந்து லாங்கில் போகணும் அப்படின்னாக்கா போகிற வழியில் என்கிட்ட உள்ள கார்டுக்கு பெட்ரோல் பங்க்கு கிடையாது, கொஞ்சம் தூரமாக போகணும் உள்ளே. ஸோ இங்கேனாக்கா எனக்கு வீட்டுக்கிட்ட பக்கத்துலேயே இது தான். போயிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிட்டுருக்கேன். நேற்று சிஎம் சார் ஸ்பீச்சோட லைவ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்டில் தெரிவிங்க. நேற்றுலாம் வந்துட்டு எனக்கு சரியான கூஸ் பம்ப்ஸ் அவர் பேசும்போது அடித்து தூக்கிட்டார். எப்பா பறக்க விட்டார், சிங்கிள் ஸ்பீச்சு. இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சியெல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்கள் ஆட்சியெல்லாம். எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு, விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒரு ஊழலா வெளியில வரும் போலயே ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் அதெல்லாம் சரியான கூஸ் பம்ப்ஸ், உண்மையாகவே சரியான கூஸ் பம்ப்ஸ். மக்களே, பெட்ரோலை போட்டாச்சு. பெட்ரோலை போட்டுட்டு நம்ம போவோம். மேடமும் வந்துட்டு மெசேஜும் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ டேரெக்டாக நம்ம வந்துட்டு ஆஃபீஸுக்கு தான் போகிறோம். ஒரு டீ ஒன்று வாங்கிட்டேன் பெட்ரோலில் போட்டுட்டு. ஒரு பக்கத்துலேயே மக்தப் இருக்குது. ஸோ அதனால் ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு கிளம்புறோம். இதுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் இல்லை. டைரெக்டாக நம்ம
ஆஃபீஸுக்கு போகிறதா வேலை. ஸோ நம்ம ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் இது. கொஞ்சம் நம்ம பொறுமையாக அப்படியே போய்க்கலாம். சரிங்களா? இங்கேருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம்தான், ஒரு 38-35 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ நம்ம ஸ்லோவாக அப்படியே பொறுமையாக விட்டுட்டே போனோம் அப்படின்னா போயிடலாம். ஆனால் மேடம் சொன்னது 11:30 மணிலாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போவோம், பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷம் காமனாக லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நம்மலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே ஒரு சிக்னல் இருக்குது, அது வரும், அதில் எடுத்து நான் போகணும் இல்லை. சரி மக்களே, புதுசாக யாராவது நம்ம சேனலில் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வந்துட்டு 1000 சப்பு கூட இன்னும் தொடாமல் இருக்கிறோம். எந்த நியாயம்னு சொல்லி தெரியல. ஷார்ட்ஸோட என்னன்னு தெரியல, ஷார்ட்ஸு வியூஸும் சரியாக போக மாட்டேங்குது. நல்லா போயிட்டு இருந்துச்சு, டக்குன்ட்டு லோ ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. ஸோ அதனால் அதுக்கும் ஷார்ட்ஸும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும், போட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நானும் இருக்கேன். பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே மக்களே, இப்போ நம்ம 303 ஏரியாச்சு. 303 இந்த ரோட் நம்பர் வந்துட்டு இங்கே கொய்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா ரோடு அந்த ஏரியா ரோடுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு 303 தான் சொல்லுவாங்க. ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரோட்டுக்கு ஒரு நம்பர் வச்சு தான் இங்கே சொல்லுவாங்க. இந்த ரோடு வந்துட்டு 303 நம்பர் ரோடு. இது ஆக்சுவலி இப்போ நாங்கள் என்னோடய வீடு இருக்குது இல்லையா. ஸோ இங்கே கொய்த்தில் நான் வேலை செய்கிற வீடு வந்துட்டு எல்லா 3க்கும் சென்ட்ரு. அதாவது அந்த சைடில் போனீங்கன்னா ஹைவே 6ஆம் நம்பரு, இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா 303, 30 எல்லாத்துக்கும் சென்டரில் உள்ள ஏரியா. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கிட்டக்கவே இருக்கும். எங்கேயாச்சும் போகணும் வரணும், ஹைவேல ஏறணும் போகணும் வரணும், அப்புறம் எல்லாமே எனக்கு கிட்டக்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நானும் தலையில் எண்ணெய் வைக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. என் பொண்டாட்டியும் சொல்லிட்டு தான் இருக்கா. கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, வீடியோவோ ஷார்ட்ஸோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் தெரியாதனமாக நான் சொல்லிட்டேன், எல்லோரும் தலைக்கு எண்ணெய் வைங்க, பொறிங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கு ஃபோன் அடிச்சு, முதல்ல நீங்கள் வைடா என் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறான். ஃபோன் அடிச்சு, என்ன பண்ண சொல்கிறீங்க? பரவாயில்ல, பொண்டாட்டியாக போய்ட்டு என்ன பண்ணுறது? அப்பப்போ லைட்டாக பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா வழங்காமல் போயிடுவோம். சரிங்களா? ஸோ அதனால் அப்பப்போ நீங்களும் பொண்டாட்டி பேச்செல்லாம் கேளுங்க. ஐ மீன் உங்கள் பொண்டாட்டி உங்கள் பேச்சை நீங்கள் கேளுங்க, புரியுதா? உடனே தூக்கிட்டு வந்துடுவானுங்க, நான் ஏன்டா உன் பொண்டாட்டி பேச்சை கேட்கணும் அப்படின்ட்டு. உங்கள் பொண்டாட்டி பேச்சை நீங்கள் கேளுங்க. ஓகே, 303 ஏறி 30 ஏறிட்டோம் அப்படின்னாக்கா ஒரே ஹைவே ரோடு. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டியதான். அதே மாதிரி எல்லோரும் மக்களே, பெரியவங்க சொல்லியிருக்காங்க பரோட்டா கால் வந்துட்டு ஃபாலோ பண்ணணுமா. சரிங்களா? பரோட்டா கால் பார்த்துக்குங்க, பரோட்டா கால் தான் ஃபஸ்ட்டு இந்த பவுடர் பவுடர் டப்பாவை மாற்றணும், பான்ஸ் பவுட்ரு. முதல்ல இந்த பவுடர் டப்பாவை மாற்றினா தான் நல்லாயிருக்கும் போல இருக்குது. ஏன்னா பான்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி ஒரு மாதிரியா இருக்குது. ப்ளீச்சிங் பவுடர் அடித்தா தான் நல்லா சரியாக இருக்கும் போல இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே. ஆக்சுவலி இந்த ரூட்டில் வந்து ஸ்பீட் லிமிட்டு 100 தான். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட 110 மேலே போயிட்டுருக்கேன். இதில் ஹைவேலனாக்கா 120 போயிடலாம். கண்டென்ட்டு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி ஒரு கண்டென்ட் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது வந்துட்டு நடுவில் நல்லா இல்லை. ரெண்டாவது ஏதோ ஒரு கிளிப்பை 4 கிளிப்பு 5 கிளிப்பில் வந்துட்டு 2 கிளிப்பு டெலிட் பண்ணிட்டேன். அதாவது ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் டெலிட் பண்ணிட்டேன், 3 இருக்குது, 4 டெலிட் பண்ணி விட்டேன். அப்புறம் என்ன தான் நான் அட்டாச் பண்ணி போட்டு விட்றது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அதோட விட்டுட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு இது வரைக்கும் காலையில் கூட அந்த கூஸ் பம்ஸான ஸ்பீச்சை நான் பார்த்தேன். இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு சம்பவம் வரும்னு சொல்லி பார்த்தேன், வரல.
நேற்று மொத்தம் 2 சம்பவம்னு நினைக்கிறேன். ஏன் ஏசி கூலிங்காக வரலன்னு மட்டும் கேட்குறாங்க. வண்டி ஹீட்டு இந்த அளவுக்கு அடிக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் போவாங்க. அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய்க்கணும், சரிங்களா. அந்த மாதிரி கிறுக்குத்தனமாக நம்மளுக்கு போகலாம் வேணாம். போகிறது பிரச்சனை கிடையாது. இது நம்ம நாடு கிடையாது. நம்மளுடைய ரூல்ஸ் இங்கே இதெல்லாம் செட் ஆகாது. பைத்திய மாதிரி கிறுக்கு இது மாதிரிலாம் இங்கே ஓட்டணும் அப்படின்னாக்கா சட்டம் எப்பயுமே வந்துட்டு எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒன்று. ஆனாக்கா இங்கே அப்படி கிடையாது, சரிங்களா. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் சேஃப்டியாக ஓட்டணும். இது எனக்குன்னு கிடையாது, இது உங்களுக்கும் சரி. சட்டம் முதல்ல வந்துட்டு இவங்களுக்கு தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அரபிகளுக்கு தான் முதல்ல வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களே தவிர நம்மளை மாதிரி டிரைவர்களுக்கோ வேலையூருக்காரங்களோ கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ அதனால் சேஃபாக ஓட்டுங்க. அந்த மாதிரி பைஜி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை அப்படியே விட்டுருங்க, ஸ்லோவாக நீங்கள் போங்க, அவ்வளோதான். நம்ம அதாவது ஓட்டுற வீட்டில் மேடமோ சார் யார் இருந்தாலும் சரி தான், அந்த மாதிரிலாம் பார்த்தாலும் கூட நம்ம ஏறவும் முடியாது. ஸோ அவங்களே சொல்லுவாங்க ஷுஃபி மஜ்னூன் மஜ்னூன், அதை மஜ்னூன் நஃபர் அப்படின்வாங்க. அதாவது பைத்திய மாதிரி போகிறான் பாரு, இந்த மாதிரி ஒரு சென்சர் அவனை மாதிரிலாம் நீ போகாத, பொறுமையாக வா அப்படின்வாங்க. இந்த வீட்டில் கிட்டத்தட்ட இப்போ நான் 5வது வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த 4வது வருஷம் என்னமோ ஒன்று என்னடா அடிக்கிற வெயில எப்படா போய் மனுஷனடா நீங்கள்லாம் பிரிட்ஜு மேலே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி தெரியல. ஐயோயோ சே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். நான் இங்கே இந்த நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிஞ்சா 5வது வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கா, இல்லை 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கா சரியா தெரியல. வந்த புதுசில் வந்து எனக்கா நம்மள்கிட்ட சவுதியில் ஓட்டியிருக்கேன், கத்தாரில் ஓட்டியிருக்கேன். இப்போ குவைத்து சின்ன நாடு, இங்கே வண்டிலாம் சூற விடுவோம் ஃபஸ்ட்டு வந்த புதுசில். அதுக்கப்புறம் போக கொஞ்சம் நம்மளுக்கு புரிய அந்த ஒரு இது நம்மளுக்கு வந்துடுச்சு. எப்படி ஓட்டணும், இவங்களுக்குலாம் வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கேமரா நிறைய கேமரா அடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய கேமரா அடிக்கும், நிறைய ஃபைன் நான் வாங்கியிருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் போக கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பட்டு இப்பயும் உருப்படலான்னு வச்சுக்கிங்க. அதாவது ஒரு 20%, ஒரு 30% உருப்பட்டுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. ஆமாம், ஓடிட்டு தான் இருக்குது. அதான் ஒரு 20% உருப்பட்டிருப்பேன், அவ்வளோதான். 25% கூட சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்து என் முன்னாடி கமெண்ட் பண்ணுவாள், ஃபோன் அடித்து சொல்லுவேன் உருப்பட்டு கிழிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. சரி, அதை விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக நான் அந்த ஸ்பீடாக போகிறது, கேமரா இல்லாத எங்கெங்கெல்லாம் இல்லையோ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கவனித்து போகிறது. அங்கே கேமரா ஒன்று இருக்கா, இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியும் எனக்கு. ஏன்னா ரெகுலராக வரோம் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு இங்கே கிட்டே வரும்போது நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்ப்பேன், கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்துட்டு இது பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பீடாக போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் 120 லிமிட்டு, சரிங்களா. 120லேயே வந்துட்டு நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வெயிலுக்கு கொட்டாய் வருது. இந்த வெயிலுக்கு நல்லது இல்லை. என்ன பண்ண சொல்கிறீங்க? இன்னும் 4 மாதம் 5 மாதம் கண்டிப்பாக வெயில் இருக்கும். எப்படி தான் சமாளிக்க போகிறோன்னு தெரியல. நியூஸில் வேற போடுறானுங்க, குவைத்தில் வந்துட்டு என்னது 50 டிகிரி மேலே ஹீட்டு செல்சியஸ் ஏதோ ஒரு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்னன்னு சொல்லி ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி வீட்டில் இருந்தேன் அப்படின்னா, டியூட்டி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே தான் கிடப்பேன், வெளியே கூட வர மாட்டேன். நான் சாயந்தரத்துக்கு மேலே தான் நம்ம வெளியே வருவேன். சாயந்தரத்துக்கு மேலே அதுவும் வந்துட்டு வண்டியை கழுவணும், இல்லை அப்படின்னா டீ குடிக்க போகணும். ஏன்னா நம்ம கைகள் சும்மா இருக்க மாட்டேங்குது. எங்கேயாச்சும் துருன்னு ஏதாச்சும் ஓடணும், போகணும், வரணும், அப்படி தான் நம்மளுக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக வீட்லேயே இருக்க முடியாது நம்மளால். அது ஆரம்பத்தில் அப்படி பழகிட்டேன். எங்கேயாச்சும் டீ குடிக்க போகணும், எங்கேயாச்சும் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும், ஏதாச்சும் தீனி தின்னணும், எங்கேயாச்சும் போய் மேயணும், அப்படி தான் தோணுது நம்மளுக்கு. என்ன பண்ண சொல்கிறீங்க?
அதுக்காக மட்டும் தான் வருவேன். அதுவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 3 வாட்டி குளிச்சிடுறேன். காலைல ஒரு 5 மணி எழுந்திரிச்சு அப்படின்னாக்கா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு குளிச்சுடுவேன் பரவாயில்லைங்களா முடிச்சுட்டு. அதே மாதிரி மதியானம் மேடத்தை கொண்டு போயிட்டு வீட்டை விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் குளிச்சிடுவேன். நைட்டு சாயந்தரம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு டைம் குளிச்சிடுவேன். ஸோ அப்படி தான் ரெகுலராக இப்போ போயிட்டுருக்கு இந்த வெயில் நாள்னால. நார்மலாக அது குளிர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டைம் குளிச்சிடுவேன். மேக்ஸிமம் மினிமம் ஒரு 2 டைம் குளிச்சிடுவேன். ஏன்பா அது சரி. இண்டிகேட்டர் போடலையா அவன் என்ன எதுன்னு தெரியல. இல்லை இண்டிகேட்டர் போட நான் பார்க்கலையான்னு தெரியல. டக்குன்னு ஏர்டாப்பில் சரி பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, கிட்டத்தட்ட ஆஃபீஸ் கிட்டக்க போக போகிறோம். முடியல, ஏசிலாம் உட்காருது அடிக்கிற வெயிலுக்கு. அதுக்கும் இப்போ தான் ஏசியோட மெக்கானிக் அதாவது ஏசியோட இன்ஜின் இருக்குல்ல, அந்த இன்ஜின் மாதிரி ஒன்று வரும், அதுதான் சொல்லுவாங்க கண்டென்சர் மாதிரி ஒன்று வரும், ஃபில்டர் மாதிரி. அதே இப்போ தான் மாற்றினாப்புல. கிட்ட நம்ம ஒரு காசுக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு கிட்ட வந்து நான் செலவு வச்சேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் ஏசி உக்காருது. அதாவது போட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், அப்படியே டம் ஆகிடுது ஏசி. அதுக்கப்புறம் மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓகே ஒரு ஏசி கூலிங் வருது. அந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி நான் எங்கேயாச்சும் போய் நிப்பாட்டுறேன் போகிறேன் அப்படின்னா எங்கடா எங்கேயாச்சும் நேரம் கிடைக்குமா போமா அப்படின்ற மாதிரியே நிற்பேன். இல்லையா கண்ணாடி இறக்கி விட்டு வெளியே எங்கேயாச்சும் போய் உட்காந்துருவேன். இப்போ ஆஃபீஸில் அப்படின்னாக்கா ஆஃபீஸில் ஒரு மரம் இருக்கும், மரத்துக்கிட்ட சான்ஸ் கிடைச்சா விட்டுருவேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த வெயில் நேரத்தில் நம்மளும் பார்த்துக்கணும், வண்டியையும் பார்த்துக்கணும். அதுதான் என்னோட இது. சரி மக்களே, அடுத்த டியூட்டி வந்துச்சு அப்படின்னாக்கா நான் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப முக்கிய போடுறேன்னு நினைக்கிறேன். இதையே நான் கட் பண்ணி தான் போடுவேன், எவ்வளோ விஷயம் தெரில. சரி, நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்த விலாகில் சந்திக்கிறேன். இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் டியூட்டி வந்துச்சு அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சார் டிராஃபிக் பண்ணாதீங்க சார், போங்க சார். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இத்துடன் விடை பெறுகிறேன். முடிந்தால் மீண்டும் சந்திப்போம். சந்திக்கும் வரை உங்கள் CDM கப்புள்ஸ். ஆக்சுவலாக என்னோடய பேர் யாருக்கும் தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு டைம் நான் சொல்கிறேன், அடுத்த விளாகில் நான் ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். பாய் மக்களே, வணக்கம். அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.